கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தாவீது ஐயாவை கொல்லுறதுக்கு என்ன பண்ணுறாரு, சவுல் ஐயா என்ன பண்ணுறாங்க, 3000 பேர் தெரிஞ்சுக்கிறாங்க. யுத்த வீரர்கள் 3000 பேரை கூட்டிக்கிட்டு அவர் எங்கே பதுங்கி இருக்கிறாருன்னு சொல்லி தாவீது ஐயாவை என்ன பண்ணுறாரு, கொலை பண்ண முடியா, அவர் கொல்ல முடியா என்ன பண்ணுறாரு, புறப்பட்டு போகிறாங்க. அப்போ போகிற பொழுது ஒரு இடத்துல அவங்க தங்கியிருக்கிறாங்க. இதை தாவீது ஐயா என்ன பண்ணிடுறாரு, கேள்விப்பட்டு உளவாளி அனுப்பி, உண்மையாகவே நம்மளை தேட வந்திருக்காரா சவுல் பார்க்கணும்னு சொல்லிட்டு உளவாளி அனுப்பி என்ன பண்ணுறாங்க, உறுதிப்படுத்திக்கிறாரு. உறுதிப்படுத்தின பின்பு ஒரு இடத்துல போய் பாளையம் இறங்கி சவுலும் அவரோடு கூட இருக்கிற சேனை தலைவர்களும் 3000 படை வீரர்களும் என்ன பண்ணுறாங்க, இருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, எந்த இடத்துல இருக்காங்கன்னு இவர் போய் என்ன பண்ணுறாரு பாருங்கள். தாவீது ஐயாவை கொல்லும்படியாக சவுல் 3000 பேரை அழைச்சிக்கிட்டு வர்றாரு. இதை தெரிந்து கொண்ட தாவீது பயந்து ஓடலை, அவர் எதிரிட்டு வர்றாரு. எங்கே தங்கியிருக்காங்கன்னு வரையும் பார்த்து என்ன பண்ணுறாரு, அவரு கூட என்ன பண்ணுறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க. 3000 பேர் எல்லாம் சுத்தீரம் படுத்திருக்காங்க. ரதம் நிப்பாட்டியிருக்கு. அந்த ரதத்துக்கு பக்கத்தில் சவுல் படுத்திருக்கிறாரு. தலைமாட்டில் ஈட்டி குத்தப்பட்டிருக்கு. அவர் குடிக்கிற தண்ணீர் சொம்பு பக்கத்தில் வைக்கப்பட்டிருக்கு. தாவீது ஐயா என்ன பண்ணுறாங்க, அதுக்குள்ளே என்ன பண்ணுறாரு, நடந்து போகிறாரு. அவர் கூட இருக்கிற போர் சேவகரை, தாவீது ஐயாவோட கூட இருக்கிற ஒருத்தர் அழைச்சிட்டு பக்கத்தில் போகிறாரு. போய் எல்லாரும் அயர்ந்து தூங்குறாங்க. அந்த கையில் இருந்த அவர் தலைமாட்டில் குத்தப்பட்டிருந்த ஈட்டியை எடுத்துக்கிறாரு. 3000 பேர் சுத்தீரம் படுத்திருக்காங்க. எப்படி இருக்கும் பாருங்கள், கொஞ்சம் நினச்சி பாருங்கள். குடிக்க வச்சிருந்த தண்ணி சொம்பு இதையும் எடுத்துக்கிறாங்க. யாருமே பார்க்கல. அவரோட காவலாளி கூட யாரும் என்ன பண்ணல, பார்க்கல, கண் விழிக்கல. எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிடுறாரு, தூர போய் ஒரு மலைமேட்டில் நின்று கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு. அவருடைய சவுளுடைய சேனை தலைவர்கிட்ட என்ன பண்ணுறாரு, படைத்தளபதியை கூப்பிட்டு கேட்குறாரு. கூப்பிடும்போது என்ன பண்ணுறாரு, அப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு 3000 பேர் இருக்கிற இடத்துல ஒரு அச்சம் இல்லை, ஒரு பயம் இல்லை, ஒரு துணிவோடு கூட. இந்த துணிவு எப்படி வந்தது, கர்த்தரை பாடுவதனால, அவரை துதிப்பதனால, ஜெபிப்பதனால, அவரை ஆராதிப்பதனால, எப்பொழுதும் கர்த்தரை நம்பி இருப்பதனால நமக்கு ஒரு சேதம் வராபதம் இருக்கிறதுனால. நம்ம எபேசரில் பார்க்குறோம், என்ன பார்க்குறோம், சுவிசேஷங்கிற பாதரட்சியை நம்ம தொடுத்துக்கொள், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை எடுத்துக்கொள், தலை சீராவை அணிந்துக்கொள், சதம் மார்க்கவஸ்தை பிடித்துக்கொள், அப்படின்னு நம்ம அதில் பார்க்குறோமா, வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இது இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் பாருங்க. அந்த வசனத்தை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது அதற்குள்ள ஒரு நடந்து போய் அந்த ஈட்டி எடுத்துக்கிறாரு, சொம்பு எடுத்துக்கிறாரு. எட்ட போய் என்ன பண்ணுறாரு, கூப்பிட்றாரு. உன்னுடைய ஆண்டவனை நீ காக்காமல் போனது என்ன, ராணுவ வீரர்கிட்ட கூப்பிட்டு கேட்குறாரு. நீ யார், நீ அபயமிடுற சவுலுக்கு எதிராக, ராஜாவுக்கு எதிராக அபயமிடுகிற நீ யாருங்கும் போது அவர் தாவீதா இருக்கிறார். உடனே சவுல் ஏய்ச்சிடுறாரு. ஏய்ச்சி என்ன பண்ணுறாரு, ஒரு வசனம் சொல்லி, எதிரியை தாவீதை கொல்ல போன இடத்துல அவர் என்ன பண்ணுறாரு, இவர் எதிரிட்டு ஜெயம் கொள்றாரு. அப்போ கடைசி அவர் கண் விழித்து என்ன சொல்கிறாரு, சவுல் ஒரு வசனத்தை சொல்கிறாரு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய். என்னால் தாவீதோட குரலை கேட்டோன்னே இவர் வீச்சுக்கிறாரு. ஏன்னா கொல்லுவதற்கு, அவரை கொலை செய்வதற்கு கையில் என்ன பண்ணுறாரு, அவருக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்த பிறகும் தேவன் அபிஷேகம் பண்ணின ஒரு மனுஷன் மீது நான் கைப்பட மாட்டேன். யுத்தத்தில் போய் அவர் மாண்டால் ஒழிய, தானாக தனக்கு அவருடைய மரணம் ஏறிட்டால் ஒழிய நான் என்ன பண்ண மாட்டேன், சவுல் மேலே கைப்படுவதில்லை. அதில் ஒரு உறுதியாக இருக்கிறாரு. உண்மையும் உத்தமமாய் நேர்மையான வழியில், நீதியான வழியில் தாவீது ஐயா நடந்த பொழுது தேவன் தான் அங்கே இருந்த 3000 பேருக்கும் நித்திரையை வர பண்ணி எல்லாரும் தூங்க வச்சுட்டாரு. இவர் ஈட்டியும் சொம்பையும் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிட்டாரு, அந்த போயிட்டார். இப்படிலாம் இப்போ உள்ள நாட்களில் நடக்குங்களா, நம்ம நினச்சி பார்த்து இப்போ உள்ள நாட்களில் அப்படி செய்ய முடியுமா, நடப்பா. அதை படிக்கும் போது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. அப்போ இதில் நம்மளும் என்ன பண்ணுறோம், இதில் ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆனாலும் நம்ம என்ன பண்ணணும், நல்லா ஜெபிக்கணும், ஆண்டவரை ஆராதிக்கணும், இன்னும் ஆராதிக்கணும். நம்ம ருசியோடு ஆண்டவரை ஆராதிக்கணும், ஜெபிக்கணும், அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும், பற்றுதலாக இருக்கணும். அப்படி இருந்தோம்னா ஏதோ கொஞ்சமாச்சும் நமக்கு என்ன பண்ணலாம், கிருபை ஆண்டவர்கிட்ட கிடைக்கலாம். எதிரியை நம்ம ஜெயம் கொள்ளலாம். ஆமென். அல்லேலூயா.